2026ஆம் ஆண்டு முதல் சந்திர கிரகணம் மார்ச் 3ஆம் தேதி நிகழ இருக்கு. ஜோதிடத்தின்படி இந்த கிரகணத்தால் 12 ராசிக்காரர்களுமே கவனமாக இருக்க வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 12 ராசிக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேச ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் முன்னேற்றம் நிறைந்த ஒரு காலமாக இருக்குது. நெருக்கடியான பலவிதமான கஷ்டத்தில் இருந்து சுலபமாக வெளிவந்து வருவீங்க. வேலை தேடி அலைந்து கொண்டிருந்தவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் தேடி வரலாம். மன நிம்மதி கிடைச்சிருக்கு. ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும். உங்களிடம் இழந்த பணம், சொத்து தொடர்பான மரியாதைகள் திரும்பவும் கடவுள் உங்களுக்கே மீட்டு கொடுப்பார். இந்த காலகட்டத்தில் எல்லா நன்மைகளும் தேடி வரும். சந்தோஷம் இரட்டிப்பாகும். தினமுமே குலதெய்வ வழிபாடு செய்யுங்கள். பசு மாட்டிற்கு வாழைப்பழம் கொடுங்கள், நல்லது நடக்கும். ரிஷபராசிக்காரர்களுக்கு நினைத்த வேலை வாய்ப்புகள் எல்லாமே நினைத்தபடி நல்லபடியாக நடக்கும். சுறுசுறுப்பாக இருப்பீங்க. நல்ல பெயர் வாங்குவீங்க. யாராலும் செய்ய முடியாத கஷ்டமான விஷயங்களை கூட நீங்கள் செய்து சாதனை படைப்பீங்க. உங்களுடைய ஆரோக்கியத்தில் நீங்கள் கோட்டை விட வாய்ப்பு இருக்குது. நேரத்திற்கு சாப்பிட வேண்டும். நேரத்திற்கு தூங்கவும். ஆரோக்கியம் இல்லாத உணவை தவிர்ப்பது ரொம்பவும் அவசியம். நீண்ட தூர பயணங்கள் உங்களுக்கு நல்லபடியாக முடியும். காரிய தடை விலகும். தினமுமே விநாயகர் வழிபாடு செய்யுங்கள். 2 ஏழை குழந்தைகளுக்கு நோட்டு புத்தகங்கள், பென்சில் தானமாக கொடுங்கள். உங்களுக்கு நல்லது நடக்கும். மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் தடைப்பட்டிருந்த காரியங்கள் அனைத்துமே சுறுசுறுப்பாக நடக்கும். வீட்டில் காரிய தடை உங்களுக்கு விலகக்கூடியதாகும். இதனால் நண்பர்களுடைய அறிமுகம், புது மனிதர்களுடைய நட்பு உங்களுக்கு ஆதரவாக இருக்கு. கொஞ்சம் பிரபலமானவர்களுடைய நட்பு கிடைக்கக்கூடியதாக. உங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்து கொள்ள நீங்கள் நல்லது நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். வேலையிலும் வியாபாரத்திலும் நீங்கள் முதன்மை இடத்தை பிடிப்பீங்க. வருமானம் உங்களுக்கு சீராக இருக்குது. பண்டிகையை கொண்டாடுவதற்கு உங்களுடைய வீட்டில் நீங்கள் தயாராகக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. கடக ராசியில் பிறந்தவர்களுக்கு வேலைப்பளு அதிகமாக தான் இருக்கும். அலைச்சல் அதிகமாக இருக்குது. நிம்மதியாக சாப்பிட்டு தூங்குவதற்கு கூட உங்களுக்கு நேரம் இருக்காது. இருந்தாலுமே உங்களுடைய வேலையிலும் வியாபாரத்திலும் நீங்கள் நம்பர் 1 இடத்தை பிடிப்பீங்க. நேர நெருக்கடி கொஞ்சம் அதிகமாக இருக்குது. வழக்கத்தை விட வேகமாக ஓட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. இதில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்து கொள்வது உங்களுக்கு நல்லது அப்படின்னே சொல்லலாம். நாளை என்று தள்ளி போடாதீங்க. முடியாத வேலைக்கு முடியாது என்று சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் வியாழக்கிழமைகளில் நீங்கள் குரு பகவானுக்கு கொண்டை கடலை மாலை கட்டி போடுவது உங்களுக்கு நல்லது அப்படின்னும் சொல்லப்படுது. இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு சிறப்பானதாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் சந்தோஷமான ஒரு காலமாக இருக்குது. எல்லா வேலைகளும் சரியாக நடக்கும். ஆனால் மனக்குழப்பத்திலிருந்து உங்களால் வெளிவர முடியாது. எதற்காக சிந்திக்கிறோம் என்று தெரியாமல் ஏதோ ஒரு விஷயத்தை நினைத்து யோசித்து கொண்டிருப்பீங்க. இதனால் கொஞ்சம் நேரத்தை நீங்கள் வீண் விரயமாக்குவதற்கு வாய்ப்பு உள்ளது. கவனக்குறைவால் பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உள்ளது. மனக்குழப்பத்தில் இருந்து நீங்கள் விடுபட வேண்டும். திங்கட்கிழமைகளில் விநாயகரை வழிபாடு செய்வது உங்களுக்கு நல்லது. கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு சுறுசுறுப்பாக இருப்பீங்க. வேகமாக செயல்படுவீங்க. உங்களை பின்தொடரக்கூட யாராலும் முடியாது. அந்த அளவுக்கு பம்பரம் போல சுழன்று கொண்டே இருப்பீங்க. ஒரு பக்கம் நிற்க மாட்டீங்க. உங்களுடைய மனசும் உடம்பும் சரி நிற்காமல் ஓடிக்கொண்டிருக்கும். இதனால் நிறைய வெற்றி பயணங்களை நீங்கள் சந்திக்கக்கூடிய வகையில் இருக்குது. புது அனுபவங்களை கிடைக்கக்கூடியதாகும். பாராட்டுக்களை பெறக்கூடியதாகும். உங்களை பார்க்கும் பொழுது அனைவருக்கும் பிடிக்கக்கூடிய வகையில் நீங்கள் இந்த காலகட்டத்தில் இருப்பீங்க. துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு கொஞ்சம் எல்லா விஷயத்திற்கும் அவசரப்படுவீங்க. அடுத்தவருடைய விஷயத்தில் மூக்க நுழைப்பீங்க. அடுத்தவர்களுக்கு பஞ்சாயத்து செய்து வைப்பீங்க. தேவையில்லாத பிரச்சனைகளை நீங்களே இழுத்து போட்டுக்கொண்டு வரக்கூடிய வகையில் இருக்குது. உங்களுடைய நிதானம் இல்லாத போக்கு பெரிய பெரிய பிரச்சனைகள் எல்லாம் கொண்டு வந்து சேர்க்க வாய்ப்பு இருக்குது. அறுதி புரிதாக எந்த ஒரு முடிவும் எடுக்காதீங்க. அனுபவசாலிகளை கூடவே வைத்துக் கொள்ளுங்கள். பெரியவர்களுடைய பேச்சை கேட்டு நடக்க வேண்டும். குறிப்பாக இளைஞர்கள் விவேகம் இல்லாமல் செயல்படக்கூடாது. தினமுமே சிவன் கோவிலுக்கு 10 நிமிடமாவது தியானம் செய்வது உங்களுக்கு நல்லது நடக்கும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வெற்றி வாகை சூடக்கூடிய ஒரு காலம். வருமானத்தில் இருந்து வந்த தடைகள் விலகும். நீண்ட நாட்களாக வராத பணம் உங்களுடைய கைக்கு வந்து சேரும். வீட்டிற்கு தேவையான பொன்பொருள் சேர்க்கை இருக்கிறது. பண்டிகைக்கு தேவையான பொருட்களை வாங்கி நீங்கள் மகிழ்ச்சி அடைவீங்க. சந்தோஷம் இரட்டிப்பாகும். ஆனால்
ஆனால் வெளியிலும் வியாபாரத்திலும் டென்ஷனாக நீங்கள் இருக்காதீங்க. எதிரிகள் தொல்லை கொடுத்தாலும் உங்களுக்கு அமைதி நிலை மாறாமல் இருப்பது நல்லது. சனிக்கிழமை பைரவர் வழிபாடு செய்யுங்கள். எதிரி தொல்லையில் இருந்து நீங்கள் விடுபடலாம். தனுசு ராசியை பொறுத்தவரை இந்த காலகட்டம் சந்தோஷமாக இருக்கும். குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும். நிதி நிலைமை சீராக இருக்கு. ஆரோக்கிய சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் விலகலாம். ஆனால் வேலை வியாபாரத்தில் மட்டுமே நீங்கள் கொஞ்சம் கவனமாக செயல்பட வேண்டும். அவசரத்தோடு எந்த ஒரு முடிவையும் எடுக்கக்கூடாது. மேலதிகாரிகளோடு வாக்குவாதம் செய்யக்கூடாது. இருக்கும் வேலையை தக்க வைத்து கொள்ளுங்கள். உங்களுக்கு எதிராக போட்டி போட்டு வேலையில் சதி நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. கவனமாக இருந்து கொள்வது நல்லது. சனிக்கிழமைகளில் அனுமன் வழிபாடு செய்வது நல்லது. மகர ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் திருப்தியான ஒரு காலமாக இருக்குது. வேலை வியாபாரம் எல்லாமே அந்தந்த நேரத்தில் சரியாக நடக்கும். வியாபாரத்தை பொறுத்தவரை புதிய முதலீடுகளை நீங்கள் செய்யலாம். பிரச்சனைகள் எதுவும் பெருசாக வராது. எதிரிகளால் இருந்து வந்த தொல்லைகள் கூட சரியாகிவிடும். ஆனால் ஆரோக்கிய சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். உணவு பழக்கத்தில் கட்டுப்பாடு தேவை. நிறைய கைபேசி பார்க்காதீங்க. நேரத்திற்கு தூங்குவது நல்லது. தினமும் அம்மன் வழிபாடு உங்களுக்கு நல்லது தரக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு நிதானத்தை இழக்கவே கூடாது. உங்களுடைய ஆயுதம் மௌனம் மட்டும்தான். வாய் பேசக்கூடாது. சண்டை சச்சரவுகளில் நீங்கள் கை நீட்டக்கூடாது. எவ்வளவு பெரிய பிரச்சனைகளாக இருந்தாலுமே அடக்கமாக இருந்து கொள்ளுங்கள். இல்லை என்றால் குடும்பத்தில் குழப்பங்கள் வந்துவிடும். உறவுகள் பிரிவதற்கும் வாய்ப்பு உண்டு. ஜாக்கிரதையாக நீங்கள் இருக்க வேண்டும். வேலை வியாபாரத்தில் நல்ல ஒரு போக்கு நிலவும். நல்லது நடக்கும். உங்களுடைய பிரச்சனைகளில் நீங்கள் தப்பிக்க தினமுமே முருகன் வழிபாடு செய்வது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. மீன ராசியை பொறுத்தவரை இந்த காலகட்டம் உங்களுக்கு நன்மைகள் நடக்கக்கூடியதாகும். வேண்டாம் வெறுப்பாக உங்களுடைய பேசியவர்கள் தானாக விலகி செல்வாங்க. எதிரிகளால் உங்கள் போட்டி போட்டு ஜெயிக்க முடியாது. வேலையிலும் வியாபாரத்திலும் பேச்சு குறைந்து இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயரக்கூடியதாகும். திறமைகள் வெளிப்படக்கூடியதாகும். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வியாபாரத்தை பொறுத்தவரை முதலீடு மட்டுமே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். புது மனிதர்களை நம்பாதீங்க. பார்ட்னர் போடும் பொழுது கவனமாக இருக்க வேண்டும். சின்ன சின்ன சுப செலவுகள் அவ்வப்பொழுது வந்து போகும். நிதி நிலைமை மட்டும் கொஞ்சம் மோசமாக இருக்கும். சமாளிச்சிருவீங்க. கவலை இல்லை. அங்காள பரமேஸ்வரியை வழிபட்டு வருவது இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பான ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு உத்தியோகத்தில் மேன்மையான ஒரு நிலை ஏற்படும். பதவி உயர்வு ஊதிய உயர்வு ஏற்படும். வியாபாரத்தில் விற்பனை மேன்மையாக நடந்து பண வரவு அதிகரிக்கும். வியாபாரத்தை அதிகரிக்க புதிய முயற்சிகள் மேற்கொள்ளப்படும். குடும்பத்தில் இருந்த மனக்குழப்பங்கள் நீங்கும். பிள்ளைகளால் பெருமையும் சிறப்பும் உண்டாகும். பெரியோர்களுடைய ஆதரவு கிடைச்சிருக்கு. குடும்ப செலவுகள் ஈடுகட்டுவதற்கு பாடுபட்டு வேலை செய்ய வேணும். கலைத்துறையில் வெளிநாட்டு வாய்ப்புகள் கிடைத்து புகழ் அடைவாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த காலகட்டம் முதலீடுகளில் நம்பிக்கையாக இருங்கலாம். சந்திரனுடைய இடப்பெயர்ச்சி நன்மை தீமை கலந்ததாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ராகு 11ல் இருப்பதால் பழைய கடன்களை அடைத்து புதிய வழி திறக்கும். தொழில் முதலீடுகளில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பண வரவு விஷயத்தில் அலட்சியமாக இருக்கக்கூடாது. மேலதிகாரிகள் தங்களுடைய தொழில் உத்தியோகம் வியாபாரம் குடும்பம் ஆகியவற்றின் முன்னேற்றத்திற்காக உழைக்க வேண்டிய ஒரு காலம் அப்படின்னே சொல்லலாம். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.